ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடலை மாவில் லட்டு எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஈஸியான முறையில் லட்டு வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த மாதிரி கடலை மாவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பருவத்துக்கு எடுத்து ஊற்றுற மாதிரி உள்ள பருவம் வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேவ் பண்ணிக்கோங்க. இதில் போட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கும் போது எப்பயுமே அடுப்பை சிம்மில் வச்சே வறுத்து எடுக்கணும். ஏன்னா கலர் மாறினா நமக்கு லட்டு ஒரு மாதிரி கலரில் வரும். அதனால் கரெக்டான கலர் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாச்சு இந்த மாதிரி ஒரு எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. காய்ச்சி மாதிரி உள்ள பார்த்து போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே வரும். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படின்னாக்க மாதிரி வேக வச்சு அது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? வறுத்து வச்சுக்கோல சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் பிச்சு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோ. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போது இந்த பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கப்புக்கு 1 கப்பு சீனிக்கு 1 கப்பு தண்ணி அந்த மாதிரி அளவில் பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ இதை போட்டுக்கலாம். நல்லா அந்த பாகை உரியணும். பாகை நல்லா அது உறிஞ்சி எடுக்கட்டும். நம்ம வெயிட் பண்ண பாகை காய்ச்சிடும் இல்லையா, அதுலேயே இந்த மாதிரி போட்டு சூடாகவே இருக்குங்க. அப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உறிஞ்சி எடுத்துக்கணும். அதெல்லாம் உறிஞ்சி எடுத்துப்போம். பார்த்திங்கன்னா பாகை நல்லாவே உறிஞ்சி எடுத்துச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறினோட்டி நம்ம லட்டு பருவத்துக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறணும். இப்போ தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான சுட்டில் இருக்குது. நம்ம ஆற வச்சுருந்தாலும் அது மிதமான சுட்டில் இருந்தால் கைக்கு பிடிக்கிற மாதிரி லைட்டாக சூடு இருக்குது.
அப்போ இது மாதிரி ஒரு தட்டில் எண்ணெய் பூசி வச்சுக்கோங்க. இதில் வேணும்னா இப்போ முந்திரி அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்தா நல்ல மணமாகவே இருக்கும். இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பார்த்திங்களா, பிடிக்கிற பதத்தில் கரெக்டாக இருக்கா? கலர் பார்த்திங்களா, அது நம்ம சிம்மில் வச்சு நம்ம அதை வறுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த கலர். கூட்டி வச்சு வறுத்தோம்னா கலர் மாறிடும். இந்த மாதிரி கலர் நமக்கு கிடைக்காது. கையில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டைங்களாக பிடிச்சி எடுத்துக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் லட்டும் சூப்பராகவே பிடிச்சி முடிச்சாச்சு. எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே வரும். சூப்பராக வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.